Welcome to our channel, Arunachalam Medical Encyclopedia. இந்த வீடியோல நம்ம physiotherapy, anatomy, upper limb 2 mark questions part 2 பார்க்க போறோம். Part 1ல நம்ம ஏற்கனவே bones and joints சம்பந்தமா கேட்டிருந்த first 10 questions அதுக்கான answers பார்த்திருந்தோம். So இந்த வீடியோல நம்ம muscles related கேட்டிருக்க அடுத்த 5 question அதுக்கான answers பார்க்க போறோம். So starting with question number 11, trapezius ஓட action என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. trapezius muscle தனியா உங்களுக்கு 5 மார்க்ல வரும். அப்படி 5 மார்க்ல வந்துச்சுனா நீங்க origin, insertion, nerve supply, action எல்லாமே எழுதணும். நான் trapezius muscle தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ trapezius பத்தி தெரியலனா நீங்க அந்த வீடியோ ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. and இங்க நான் வந்து உங்களுக்கு trapezius ஓட action மட்டும் சொல்ல போறேன். so here இதுதான் நம்மளோட trapezius muscle. trapezius muscle நம்ம 3 set of fibers பிரிச்சுக்கிறோம். மேல இருக்கிறது upper fibers, நடுவுல இருக்கிற இது middle fibers and கீழ இருக்கிற இது lower fibers. so trapezius muscle நம்ம upper, middle and lower fibers அப்படினு 3 செட்டா டிவைட் பண்ணிக்கிறோம். இதுல upper fibers ஓட ஆக்ஷன் பாத்தீங்கன்னா scapula elevation. scapula இப்படி நம்ம elevate பண்றோம்ல, இதுக்கு நம்மள trapezius muscle ஓட upper fibers தான் காரணமா. அந்த மாதிரி நம்ம trapezius ஓட middle fiber பாத்தீங்கன்னா retraction of scapula. scapula protractionல இருந்து scapula இப்படி நம்ம retract பண்றதுக்கு இந்த middle fibers தான் வந்து scapula பிடிச்சு backwardல இழுக்குது. and அந்த மாதிரி middle and lower fibers இது ரெண்டுமே serratus anterior muscle கூட சேர்ந்து நம்ம scapula இப்படி upward ரொட்டேட் பண்ணுமா. சோ நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம், நம்மளுக்கு ஹியூமரஸ் வந்து ஒரு அளவுக்கு மேல அப்டெக்ட் ஆகும்போது 30 டிகிரிக்கு மேல ஹியூமரஸ் அப்டெக்ட் ஆகும்போது ஸ்கேப்புலா அப்போர்டா டில்ட் ஆகும் அப்படின்னு ஸ்கேப்புலோ thoracic rhythm அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பார்த்திருந்தோம். சாரி, ஸ்கேப்புலோ ஹியூமரல் ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருந்தோம். இந்த ஸ்கேப்புலோ ஹியூமரல் ரிதம்ல ஷோல்டர் அப்டெக்ஷன் அப்ப நம்மளுக்கு வந்து ஸ்கேப்புலா இப்படி அப்போர்டா ரொட்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா. அப்படி அந்த ஸ்கேப்புலா அப்போர்டா ரொட்டேட் ஆகிறதுக்கு serratus anterior muscle-ம் trapezius ஓட middle and lower fibers-ம் scapula-வை திருப்புறது தான் காரணம் அப்படிங்கறாங்க. so middle and lower fibers of trapezius acts along with serratus anterior to rotate the scapula, which facilitates the shoulder abduction. and இது மட்டும் இல்லாம நம்ம shoulder flexion, extension அந்த மாதிரி ஷோல்டர்ல வேற எந்த ஆக்ஷன் பண்றப்பவும் scapula அசையாம ஸ்டெடியா scapula பிடிச்சு வச்சுக்கிறதும் இந்த trapezius muscle-ஓட வேலையாம். சோ தேவைப்படுறப்ப scapula elevation, retraction, upward rotation பண்றது இல்லாம மத்த ஆக்டிவிட்டீஸ் அப்போ scapula ஸ்டெடியா பிடிச்சு வச்சுக்கிறதும் இந்த trapezius muscle-ஓட ஆக்ஷன். சோ அடுத்தது question number 12, rotator cuff muscles என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. rotator cuff அப்படிங்கிறது நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட சுத்தி 4 மசில், அதோட டெண்டான் அப்படியே ஷோல்டரை கஃப் மாதிரி பிடிச்சு வச்சிருக்கோம். இதான் நம்ம rotator cuff அப்படின்னு சொல்றோம். இந்த rotator cuffல இன்வால்வ் ஆயிருக்கிற 4 மசில்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்மளுக்கு இங்க क्वेश्चन. so first one subscapularis muscle, second one teres minor, third one supraspinatus and fourth one infraspinatus. so இந்த பிக்சர்ல நம்மளுக்கு தெரியுது பாருங்க, subscapularis, supraspinatus, infraspinatus and teres minor. இந்த 4 மசிலும் ஷோல்டரை சுத்தி அப்படியே கஃப் மாதிரி பிடிச்சு வச்சிருக்கோம். அதுதான் நம்மளுக்கு rotator cuff. so இதுதான் rotator cuffல இன்வால்வ் ஆகிற 4 மசில்ஸ். so next question number 13, deltoid muscle பத்தி கேட்டிருக்காங்க. so வந்து ஜெனரலா deltoid அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால நான் வந்து உங்களுக்கு இங்க origin, insertion, nerve supply, action எல்லாமே கொடுத்திருக்கேன். so deltoid ஓட origin பாத்தீங்கன்னா நம்மளுக்கு deltoidக்கும் trapezius மாதிரியே 3 fibers இருக்கு. இதோ இந்த பிக்சர்ல நம்மளுக்கு தெரியறதா நம்மளோட deltoid muscle. so deltoid muscleக்கு முன்னாடி இருக்கிறது anterior fibers, சைடுல இருக்கிறது நம்ம வந்து lateral fibers அப்படின்னு சொல்லுவோம், பின்னாடி இருக்கிறத நம்ம வந்து posterior fibers அப்படின்னு சொல்லுவோம். சைடுல இருக்கிறத நம்ம வந்து middle fibers அப்படின்னு கூட சொல்லலாம். so முன்னாடி இருக்கிறது anterior, இந்த பக்கம் இருக்கிறது middle, பின்னாடி இருக்கிறது posterior. நம்ம deltoid-ஓட origin anterior sideல பாத்தீங்கன்னா anterior fibers-ஓட origin பார்த்தோம்னா clavicle-ஓட lateral 1/3 இருந்து origin ஆகுமா. இதோ இந்த செகண்ட் பிக்சர் தான் நம்மளுக்கு வந்து anterior aspect. இதோ clavicle-ஓட lateral endல இருந்து lateral 1/3 இருந்து origin ஆகுது நம்மளோட deltoid muscle-ஓட anterior fibers. அந்த மாதிரி deltoid-ஓட middle fibers பாத்தீங்கன்னா நம்ம scapula-ஓட acromion process-ல இருந்து origin ஆகும். scapula-ஓட acromion process-ஓட lateral border-ல இருந்து origin ஆகுமா. இதோ இந்த லாஸ்ட் பிக்சர்ல இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளோட scapula-ஓட acromion process. so இந்த acromion process-ஓட lateral border-ல இருந்து origin ஆகுது நம்ம deltoid-ஓட middle fibers. and அதே மாதிரி deltoid-ஓட posterior fibers பாத்தீங்கன்னா நம்மளுக்கு scapula-ஓட spinous process-ல இருந்து origin ஆகுது. scapula-ஓட spinous process-ஓட lower lip-ல இருந்து origin ஆகுதாம்.
இதுதான் நம்மளுக்கு posterior aspect. Posterior aspectல இதுதான் scapulaoட spinous process. So scapulaoட spinous process ஓட lower lipல இருந்து origin ஆகுது நம்ம deltoidoட posterior fibers. So anterior fibers lateral 1/3 of the clavicle, middle fibers acromion process ஓட lateral border, and posterior fibers scapula ஓட spinous process ஓட lower lip. So இந்த மாதிரி மூணு ஃபைபர்ஸும் origin ஆயிட்டு deltoid tuberosity அப்படின்னு ஹியூமரஸ்ல இருக்கிற ஒரு tuberosityல போயிட்டு இன்சர்ட் ஆகுதாம். ஸோ இதுதான் deltoidோட origin and insertion. ஸோ இந்த deltoid மசிலுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி நர்வ் தான் நர்வ் சப்ளை பண்ணுது. இந்த deltoidோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரபீசியஸ் மாதிரியே ஒவ்வொரு ஃபைபர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் இருக்கும். deltoidோட மிடில் ஃபைபர்ஸ் அதாவது அக்ரோமியல் ஃபைபர்ஸ், அக்ரோமியான் ஃபைபர்ஸ் அப்படின்னா மிடில் ஃபைபர்ஸ் அக்ரோமியான் ப்ராசஸ்ல இருந்து ஒரிஜின் ஆகிற ஃபைபர்ஸ். இந்த ஃபைபர்ஸ் ஆர்ம் அப்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதா. இது ஒரு பவர்ஃபுல் ஆர்ம் அப்டக்டார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஆன்டீரியர் ஃபைபர்ஸ் வந்து ஷோல்டர் ஃபிளெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, போஸ்டீரியர் ஃபைபர்ஸ் வந்து ஷோல்டர் எக்ஸ்டென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆன்டீரியர் ஃபைபர்ஸ் அப்படியே மீடியல் ரொட்டேஷனும் பண்ணுமா, போஸ்டீரியர் ஃபைபர்ஸ் லேட்டரல் ரொட்டேஷனும் பண்ணுது. ஸோ ஆன்டீரியர் ஃபைபர் ஃபிளெக்ஷன் அண்ட் மீடியல் ரொட்டேஷன், posterior fibers extension and lateral rotation, middle fibers அதாவது acromial fibers abduction பண்ணுது. இதுதான் நம்ம deltoidோட origin, insertion, nerve supply and action. deltoidum நான் உங்களுக்கு தனியா செப்பரேட்டா டீடைலா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 14 ட்ரைசெப்ஸ் பிரேக்கே மசிலை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் ட்ரைசெப்ஸை பத்தி ஜென்ரலா தான் கேட்டிருக்காங்க. ஆக்ஷன் இல்ல ஆரிஜின் இன்சர்ஷன் அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஹியர் அகைன் நான் வந்து ஆரிஜின் இன்சர்ஷன் நர்வ் சப்ளை ஆக்ஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கேன். ட்ரைசெப்ஸோட ஆரிஜின் பாருங்க. இந்த ட்ரைசெப்ஸ்க்கு 3 ஹெட் இருக்கு. இந்த பிக்சர்ல தெரியறதா நம்மளோட ட்ரைசெப்ஸ் மசில். இந்த ட்ரைசெப்ஸ் மசிலுக்கு 3 ஹெட் இருக்கு. நம்மளுக்கு வந்து ஸ்கேப்புலால இருந்து வர்றது நீளமா இருக்கிறத அதை நம்ம வந்து லாங் ஹெட் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் லேட்ரல் சைட்ல பாடியோட ரொம்ப லேட்ரல் சைட்ல இருக்கிறத நம்ம வந்து லேட்ரல் ஹெட் அப்படின்னு சொல்றோம். அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம வந்து மீடியல் ஹெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ட்ரைசெப்ஸ் மசிலுக்கு 3 ஹெட் இருக்கு. லாங் ஹெட் பாத்தீங்கன்னா ஸ்கேப்புலாவோட இன்ஃப்ராக்ளினாய்ட் டியூபர்கிள் இருந்து ஒரிஜின் ஆகுதான். இதுதான் வந்து ஸ்கேப்புலாவோட கிளினாய்ட் கேவிட்டிக்கு கீழே இருக்கிற குட்டி இன்ஃப்ராக்ளினாய்ட் டியூபர்கிள். அந்த இன்ஃப்ராக்ளினாய்ட் டியூபர்கிள்ல இருந்து ஒரிஜின் ஆகுது நம்மளுக்கு ட்ரைசெப்ஸோட லாங் ஹெட். அந்த மாதிரி ட்ரைசெப்ஸோட லேட்ரல் ஹெட் பார்த்தோம்னா நம்ம ரேடியல் குரூவ் மேல ரேடியல் குரூவோட லேட்ரல் லிப்ல இருக்கிற ஒரு ரிட்ஜ்ல இருந்து ஒரிஜின் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம போன 2 மார்க் வீடியோல பார்த்திருந்தோம். ஏற்கனவே நம்ம ஸ்பைரல் குரூவ் அதாவது ரேடியல் குரூவை பத்தி படிச்சோம் இல்லையா. அந்த ரேடியல் குரூவ்ல நம்ம பார்த்திருந்தோம். அந்த ரேடியல் குரூவோட லேட்ரல் லிப்ல இருக்கிற ஒரு ரிட்ஜ்ல இருந்து தான் நம்ம ட்ரைசெப்ஸோட லேட்ரல் ஹெட் ஒரிஜின் ஆகுது. So here இதுதான் ட்ரைசெப்ஸோட லேட்ரல் ஹெட் which is originating from the lateral lip of a ridge on the lateral lip of the spiral groove. And triceps ஓட medial head பார்த்தோம்னா நம்ம அந்த radial grooveக்கு கீழே இருக்கிற large triangular area of the humerusல இருந்து origin ஆகுதாம். ஸோ அந்த radial grooveக்கு கீழே triangular ஒரு large area இருக்கா humerusல, அந்த இடத்துல இருந்து origin ஆகுது நம்மளோட tricepsோட medial head. ஸோ இதுதான் வந்து tricepsோட origin. அந்த மாதிரி ட்ரைசெப்ஸோட இன்சர்ஷனை பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஹெட்டுமே ஒன்னு சேர்ந்து நம்ம அல்னாவோட ஆலிக்ரினான் ப்ராசஸ்ல போய் இன்சர்ட் ஆகுது. இதுதான் நமக்கு அல்னாவோட ஆலிக்ரினான் ப்ராசஸ். அல்னாவோட ஆலிக்ரினான் ப்ராசஸ்ல இன்சர்ட் ஆகுது ட்ரைசெப்ஸோட 3 ஹெட்டும் ஒரே டெண்டானா மாறி. அண்ட் இந்த ட்ரைசெப்ஸோட நர்வ் சப்ளை ரேடியல் நர்வ். இதோட ஆக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சது எல்போ எக்ஸ்டென்ஷன். இது மட்டும் இல்லாம நம்ம ஆர்ம் அப்டக்டட் பொசிஷன்ல இருக்கிறப்ப இந்த ட்ரைசெப்ஸோட லாங் ஹெட் தான் நம்ம ஹியூமரஸ் டவுன்வர்டா டிஸ்லோகேட் ஆகாம ஒரு சப்போர்ட் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம ஆர்ம் அப்டக்ஷன்ல வச்சா கீழே ஹியூமரஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டே இல்லைல்ல, அந்த இடத்துல இந்த ட்ரைசெப்ஸோட லாங் ஹெட் தான் வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கு ஹியூமரஸ் டவுன்வர்டா டிஸ்லோகேட் ஆகாம அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 மசில்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபோர்ஆர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபோர்ஆர்மோட ஆன்டீரியர் சைட்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்மளுக்கு இங்க கொஸ்டின். ஸோ ஃபோர்ஆர்மோட ஆன்டீரியர் சைட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 8 மசில்ஸ் இருக்கு. இந்த ஃபோர்ஆர்மோட ஆன்டீரியர் சைட்ல இருக்கிற மசில்ஸே நம்ம வந்து 2 டிவைட் பண்ணிக்கிறோம், 2 குரூப்பா டிவைட் பண்ணிக்கிறோம். ஒன்னு சூப்பர்ஃபிஷியல் மசில்ஸ், மேல இருக்கிற 5 மசில்ஸை நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியல் மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். கீழே இருக்கிற மீதி 3 மசில்ஸை நம்ம வந்து டீப் மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ மேல இருக்கிற 5 சூப்பர்ஃபிஷியல் மசில், கீழே இருக்கிற 3 டீப் மசில். இந்த 2 செட்டையும் சேர்த்து தான் நம்ம மசில்ஸ் ஆஃப் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபோர்ஆர்ம் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ மேல இருக்கிற சூப்பர்ஃபிஷியல் மசில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா pronator arterius, flexor carpi radialis, palmaris longus, flexor carpi ulnaris and flexor digitorum superficialis. இந்த டயக்ராம்ல உங்களுக்கு flexor digitorum superficialis மட்டும் கொஞ்சம் அடியில தெரியுது, மீதி இருக்கிற 4 மசிலும் மேல தெரியுது. இதோ pronator arterius, flexor carpi radialis, palmaris longus, flexor carpi ulnaris and flexor digitorum superficialis. கீழே இருக்கிற 3 டீப் மசில்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா flexor digitorum profundus, flexor pollicis longus and pronator quadratus. இதுதான் நம்மளுக்கு டீப்பா இருக்கிற 3 மசில்ஸ். flexor digitorum profundus, flexor pollicis longus and pronator quadratus. So இதுதான் நம்மளுக்கு muscles of front of the forearm. மொத்தம் 8 மசில்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம மசில்ஸ் சம்பந்தமா கேட்டிருக்க அடுத்த 5 2 மார்க் கொஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸா பார்த்திருந்தோம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம இதோட கண்டினியூவேஷனா பார்க்க போறோம். So that's all for this video. Thank you.